அடிச்சு போட்டானா அவ குடிச்சிட்டு விட இப்படி செய்வா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்தி. இன்றைய காணொளி என்னவா இருக்கும் என்றால், ஒரு சத்தான பாரம்பரியமான ஒரு உணவு தான். அதுவும் இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான உணவும் சத்தான உணவும் நேராக ஆரோக்கியமான உணவும் இந்த மதிய உணவு காணொலியான்னு உங்களுக்கு பதிவிடப்புறேன். எப்படி செய்கிறேன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன உணவாக இருக்குமென்னா ஒரு இலக்கஞ்சி. அதனால் போசாக்கான குழந்தைகளுக்கு வளர்ந்தவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. என்னென்ன மாதிரி நான் அந்த உணவை செய்ய போகிறேன்னு படிப்படியாக என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் உங்களுக்கு காணொலியூடாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நாங்கள் இலக்கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ அரிசி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். இது ஒன்றரை சுண்டு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பயரை நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா வறுத்து போட்டு அம்மிக்கல்லில் உடைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். துண்டு உடைச்சி போட்டு இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். உள்ளி நரவுகிறவளா குத்தி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெந்தயம், முருங்கையிலாம் உருவி எடுத்து கழுவி நீட்டாக வச்சுருக்கு. அடுத்தது பால், உங்களுக்கு தேவையான பால்லாம் இப்போ நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கு. நல்ல திக்கான பால் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வாங்கோ கஞ்சி செய்கிறதுக்கு இப்போ அடுப்பை மூட்டுக்கும். இப்போ பாருங்க, உள்ள மூட்டியாச்சு. தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். நல்லா கொதிக்கட்டுக்கும். இதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் எல்லாம் போட்டு அவிக்க கணக்காக இருக்கும். ஒரு அளவான இந்த அளவுக்கு தண்ணி தான் வச்சுருக்கோம். நல்லா தண்ணி கொதிக்கட்டு. அரிசி போடிக்க பார்ப்போம். கிட்ட காட்டுங்க தண்ணி எப்படி கொதிச்சிருக்குது. நல்லா கொதிச்சிருக்கு, தண்ணி ஆவி பறக்குது. இப்போ தண்ணி கொதிச்சுட்டு தானே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த அரிசியை கழுவி கொண்டு வரப்போகிறோம். கழுவுவோம் வாங்க. தண்ணி இதில் இந்த டஸ்ட்டு இருக்குதானே அது போக மட்டும் தான் கழுவும். நல்லா பிணைஞ்சு கழுவினா அதோட சத்து எல்லாம் போயிடும். செஞ்சடா சொல்லி பார்த்தீங்கன்னா அரிசியை நாங்கள் போடுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா அவியும். நல்லா அவிய விடணும். இந்த அரிசி இதில் போட்டுவிட்டு இதுக்கு தேவையான பொருட்களை போட்டு விட்டுட்டு நல்லா அவிய விடணும். நாங்கள் அரிசி போட்டுட்டு நானே ஒரு 10 ஆகி விட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் உள்ளியை போடுவோம். 2, 4, 6, 8 உள்ளி எடுத்து வச்சுருக்கோம். அதை போடுவோம். அடுத்ததாக நாங்கள் பயரை எடுத்து வச்சுருக்கோம். உடைச்சி வச்சு சொன்னாங்களான்னா அவ்வளோ பயிர் இந்த கப்பளவு பயிரை போடுவோம். நல்ல சத்தான பொருட்களான பயிரெல்லாம் நல்ல சத்து நெய்யாக கொடுத்தா சாப்பிட. ஆனால் நெய்யாத ஒரு பழக்கம் கஞ்சி நல்லா குடிப்பேன். கஞ்சி நல்லா விரும்பி குடிப்பேன். நான் செய்து கொடுக்குற பழக்கமாகுது. இப்போ நாங்கள் இந்த வெந்தயத்தை போடுவோம். வெந்தயம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு பொருள். முருங்கையில் இப்போ போட தேவையில்லை. இது கொஞ்சம் அவியல் அவிஞ்சு வரைக்கலாம் போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா அவிய விடுவோம். நல்லா களி மாதிரி விடுவோம். அது அவியறதுக்கு முன்னே அரவியலில் நாங்கள் இது போடணும். முருங்கையில் கொஞ்சம் லைட்டாக அரவியல் அவிய விட்டுட்டு முருங்கையில் போடணும். அவியட்டுக்கும் பாருங்க என்ன மாதிரி அவிஞ்சிருக்காங்க பாருங்க. தோல் எடுத்துட்டு நல்லா அவிஞ்சிருக்கேன். பொங்கி ஊட்டுப்பட்டுது. அவங்க மூடி தான் அவிய விட்ட மூடினா நல்லா அவிஞ்சிருக்கேன். நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பதத்தோடையே முருங்கையிலே போடப்போம். இதான் மெயின். இதெல்லாம் எல்லா விதமான சத்துகளும் இருக்குது. எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் முருங்கையில் போடலாம். நான் இந்த டிஷ் அளவு ஒரு அளவு ஒரு டிஷ் தான் எடுத்து வைக்கிறேன். முருங்கையில் இவ்வளவு எங்களுக்கு ஆடும். தேவையான அளவு போடலாம். இன்றைக்கு மதிய நேரம் ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவு. இது இந்த தண்ணியிலே ஒரு 5 நிமிஷம் அவிக்கட்டுக்கும். இந்த இதில் 5 நிமிஷம் அவிஞ்ச பிறகு நாங்கள் பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு சரி எங்கள்ட இலக்கஞ்சி ரெடி. அதாவது முருங்கை இலக்கஞ்சி சத்தான உணவு.
அப்படி செய்யக்கூடாது. இப்போ நேயாங்குட்டி என்ன சொல்லியிருக்கேன்னா, நானும் பெற போகிறேன். நான் கஞ்சி செய்ய போகிறேன். நானும் உடையக்க வந்து அம்மாவோட நிற்க போகிறேன். எங்கே வலிக்கிட்டீங்க? எங்கே போ வலிக்கிட்டீங்க? அப்பாட்டியோ அண்ணா அடிச்சு போட்டாரா? அண்ணன் வரவே இல்லை. எங்க பொய் சொல்கிறீங்க? சரிங்க, என் வீட்டுக்குள்ளே அப்படி செய்யக்கூடாது. இதை அடிப்பிடிக்க விடக்கூடாது. இல்லை எல்லாம் அவிஞ்சிட்டாரு. அவியலுக்கு அவிஞ்சிட்டு எனக்கு முருங்கையெல்லாம் நல்லா அவியற பிடிக்காது. அந்த கருப்பு கலரில் வந்துட்டு இப்படி லைட்டான பச்சையில் இருக்கும். நல்லா அவியக்கூடாது. அவிஞ்சிட்டு நாங்கள் இந்த டைமில் இந்த பாலை விட்டால் சேர்த்துங்க. திக்கான பால் பாலை விட்டு இப்படி கலந்து இதுக்கு எனக்கு இந்த பால் அவியோன் மண்டியில் 2-3 நிமிஷம் அவிய சரி பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. சாப்பிட உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஏன் கூட பிடிக்குமா கஞ்சி? பிடிக்குமா கஞ்சி? பிடிக்காதோ? ஏ பிடிக்குமே. அம்மா என்ன செய்யணும் பிள்ளை பிடிக்குமே. பிடிக்குமே பிள்ளை. அப்பா வந்துட்டேன். அப்பா வந்து நிக்கிற கூப்பிட. அப்பா வாங்கோ அப்பாச்சி. பிடிப்போமே பிள்ளைக்கு பிடிக்கும் கஞ்சி. என்ன இலை போட்டோன்னா லைட்டான ஒரு பச்சை கலரில் வந்துருக்கு கஞ்சி. உண்மையிலே நல்ல சத்தான ஒரு உணவு தான். நேயாக்குட்டி இப்போ குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லப்பா. சுடுதானே ஊதி ஊதி தான் கொடுக்கும். இங்கே பாருங்க, உள்ளிக்க பாருங்க, முழுசு முழுசா அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. வேணுமா பிள்ளைக்கு? பிள்ளைக்கு பிள்ளைக்கு வேணுமே ஊதிட்டு தரலாம். இந்தா 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 இங்கே அம்மா குடிக்கிறேன். சூப்பர். அவ குடிச்சிட்டு விட்டாருங்க. இப்படி செய்வா. என்ன இருக்கா எப்படி இருக்கு? இல்லை இதை சாப்பிடுங்க. எப்படி இருக்குதையா? சூப்பர். இந்தாங்க இன்னொரு வாய். சூப்பராக இருக்கா? உண்மையிலே இந்த இலக்கஞ்சின்றது கட்டாயம் இந்த வெயில் காலத்தில் சத்தாகவும் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். முருங்கையிலேன்றது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல உடம்பு வைக்கும் ஸ்ட்ராங்காக. நான் நேயாக்குட்டிக்கு ஸ்ட்ராங்காக உடம்பு வைக்கும். என்னம்மா? ஆனால் நேயாக்குட்டி இப்போ வீடியோ முடிச்ச பிறகு இதில் 6 பிறகு பாட்டிவா குடிப்பா. இதெல்லாம் நல்ல விருப்பம். என்னம்மா? இப்போ உள்ளி கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்றான்னு பார்ப்போம். டேய் விளையாடுறாவா? நாக்கு நீட்டு இந்தாங்க ஏம்மா இஞ்சி அம்மா சாப்பிட்டேங்க. நாங்கள் செய்து காட்டுறோம். நானெல்லாம் காலமையில் டீ குடிக்க கொடுத்தா குடிக்க மாட்டேன். நான் குடிச்சு காட்டுவேன் இப்படி இந்த மாதிரி. அப்போ அவ அம்மா செய்து குடிப்பா. அதுக்காண்டியே குடிப்பா. நேயாக்குட்டி கொஞ்சம் விளையாட்டு தானே. நான் என்ன குடிக்கவாக ஆசையாக இருக்குது, கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்குது. நல்லது தானே, விளையாட்டுத்தனமாச்சு கொடுத்தா உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். உண்மையிலே இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான சத்தான ஒரு உணவு தான். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றப்போல ஒரு நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம். ஆனால் வீடியோ பிடிச்சிட்டு நீங்களே பார்ப்பீங்க, அம்மா டிஷ்ஷும் கரண்டியும் தாங்க கொண்டு வச்சு தானே குடிச்சு கொண்டே இருப்பாள். அது நல்லது தானே. சரி, உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் செய்கிற படிமுறை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். நல்ல ஆரோக்கியமான உணவு, இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு உணவு. கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. கஞ்சி தரட்டாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார். சூடு ஆறட்டுக்கு நான் நேயாக்குட்டி கொடுப்பேன் வீடியோ முடிச்சுட்டு. சரி, எங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
இன்னும் இன்னும் ஏதாவது உணவு செய்து காட்டணுமெண்டா நீங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செய்து காட்டுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயா குட்டி பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லு. பாய் சொன்னா தான் தருவேன். பாய் சொன்னா தான் கஞ்சி. பாய்.